ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த சம்பவத்தை எதிர்பார்த்தது தான், மேரேஜ் நடக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்ம நிவினோட ரியாக்ஷன்லாம் பார்த்து ஒரு வேளை மேரேஜ் நடக்காதோ அப்படின்னு ஒரு பக்கம் வேற தோணிகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக மேரேஜ் நடந்துருச்சு. மேரேஜ் நடக்கணுங்க, அவங்க வீட்டுக்கு வரணும். இன்னுமே நிறைய கதையெல்லாம் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ராகினியால் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல விஜய் வந்து ஃபுல் சப்போர்ட் நம்மளோட காவேரிக்காக இருக்கும். அதே மாதிரி தாத்தாவும் இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து ராகினி பல்ப் வாங்குற விஷயம்லாம் இருக்கும். இன்றைக்கி எபிசோடில் ராகினி அஜய் அவங்களோட திருமணம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கான ஒரு கேள்வி இருந்துச்சு, இவங்களோட மேரேஜ் எபிசோட் நடக்கிற இடத்துல வந்து கோவிலில் இருக்கிற மாதிரி விஜய் காவேரி இருந்தாங்களே, அதுவும் ஸ்வெட்டர்லாம் போட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி. சென்னை ஷூட் தான், ஆனால் அதை வந்து கொடைக்கானல் ஷூட் மாதிரி எடுத்திருக்காங்க. கொடைக்கானல் இவங்க ஃபேமிலியாக போகிற மாதிரி, ரிசப்ஷனுக்காக போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி ட்ராக் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த ரிசப்ஷனுக்காக போகிற இடத்துல விஜய் காவேரி 2 பேரையுமே வந்து கொடைக்கானலில் மீட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரையும் மீட் பண்ணி இவங்க வந்து சொல்கிறாங்க, ஃபைனலாக கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இந்த மேரேஜை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ண, நிச்சயதார்த்தம் நிறுத்தினேன், ஆனால் கடைசியில் வத்தல்ல கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் நீ என்ன பண்ண முடியும், இனிமேல் உன்னை பழிவாங்கிறதான் வேலை அப்படின்னு சொல்லி விஜயை பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்து அவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இல்லைன்னாலே அந்த இடத்துல வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவார். கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது, நான் இருக்கேன் காவேரின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல விஜயை பக்கத்தில் வச்சுக்கிட்டே காவேரியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பாவும் பொண்ணும். கண்டிப்பாக காவேரி பேசுகிறாங்களோ இல்லையோ, விஜய் வந்து அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பாரு. அதுக்கு விஜய் தான் பேசியாகணும். அப்போவே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். இப்போ காவேரி கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் வேறு இருந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக காவேரியை விட்டு கொடுக்க மாட்டார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவரான ஒரு எபிசோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.